ஹலோ எவ்ரிவன், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? தம்ப்நெயில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து டெம்பிள் vlog தான். ஆந்திராவில் இருக்கிற ஸ்ரீகாளஹஸ்தி கோயிலுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். நாங்கள் சென்னையிலேருந்து ஒரு 6:30 PM தான் நாங்கள் கிளம்பினோம். சென்னையிலேருந்து ஸ்ரீகாளஹஸ்திக்கு போகிறதுக்கு வந்து மினிமம் 3 hours ஆகும். நாங்கள் சூஸ் பண்ண ரூட் வந்து தடா, கும்மிடிப்பூண்டி, தடா, சூலூர்பேட்டை, நாயுடுபேட்டை வழியாக தான் நாங்கள் போனோம். அந்த ரூட் தான் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. இன்னொரு ரூட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டேட் ஹைவே தான். ஸோ அதனால் கொஞ்சம் ரோடு வந்து கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாம் நடந்துட்டு இருந்தது. அதனால் நாங்கள் இந்த ரூட் சூஸ் பண்ணியிருந்தோம். நாங்கள் காளஹஸ்திக்கு ரீச் ஆகும்போது அரௌண்ட் எங்களுக்கு வந்து 10:15 ஆயிடுச்சு டைமு. ஸோ நாங்கள் வந்து முன்னாடியே ரூம் புக் பண்ணியிருந்தோம். அதோட ஹோட்டல் டீட்டெயில்ஸு அது எல்லாமே நான் உங்களுக்கு ரூம் எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் அங்கே போய் கூட ரூம் எடுத்துக்கலாம். ரூம்ஸ் எல்லாமே வந்து மோஸ்ட்லி அவைலபிளாக தான் இருக்கும். நீங்கள் கோயில் தேவஸ்தானோட ரூம்ஸ் கூட அங்கே இருக்கும். அரௌண்ட் 1500 அந்த மாதிரி தான் உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் வெளியில் கூட ரூம் எடுத்துக்கலாம். நாங்கள் கோயிலுக்கு கிட்டேயே வந்து ரூம் எடுத்துனோம். ஒரு 1.5 kilometers டிஸ்டன்ஸில் தான் நாங்கள் வந்து ரூம் எடுத்திருந்தோம். நாங்கள் எடுத்த ஹோட்டல் நேம் வந்து ஹோட்டல் KSR கிராண்டு. கார் பார்க்கிங் எல்லாமே கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. லிஃப்ட் இறங்கிட்டு ரூம் போகிறதுக்கு முன்னாடியே வந்து எங்களுக்கு சிவன் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. ஏன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த பெயிண்டிங்கு. ஒரு ப்ளசண்ட்டான ஃபீலிங்கு. இதுதான் எங்களுக்கு கொடுத்த ரூமு. 5 பேர் தங்குற மாதிரி ரூம் தான் நாங்கள் எடுத்திருந்தோம். ஆல்ரெடி 10:30 ஆச்சுனால கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் சாப்பிட்றதுக்கு வெளியில் போயிட்டோம். இங்கே வந்து நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கும் வெளியிலே. ஆனால் எல்லா ஹோட்டல்ஸ் பார்த்திங்கன்னா ஹோட்டல் சரவணபவன் சென்னை தான் போட்டிருப்பாங்க. ஆனால் ஹோட்டல் சரவணபவன் சென்னை கிடையாது. இட்லி தோசை சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து நைட்டுக்கு ரூமுக்கு வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு வந்துவிட்டோம். காலையில் வந்து ஒரு 7 o'clock வந்து ராகுகேத பூஜைக்கு வந்து நாங்கள் புக் பண்ணுறதுக்கு கிளம்பிட்டோம். ஹோட்டல்லே வந்து எங்களுக்கு சொல்லிட்டாங்க, இப்போ எல்லாமே ஆன்லைன் புக்கிங் தான், நீங்கள் வேணும்னா வந்து இங்கே புக் பண்ணிக்கலான்னு சொன்னதுனால நாங்கள் ஹோட்டல்கிட்டேயே வந்து ஜிபே பண்ணிவிட்டு ராகுகேத பூஜைக்கு புக் பண்ணிட்டோம். அங்கே வந்து ஒரு காப்பி கொடுப்பாங்க. இந்த மாதிரி டெம்பிள் காப்பி ஒன்று, அப்புறம் டிவோட்டி காப்பி ஒன்று கொடுப்பாங்க. இந்த பூஜை வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 250லேருந்து 5000 வரைக்கும் இருக்குது. நீங்கள் எடுக்கிற டிக்கெட் பொறுத்து தான் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து சாமிக்கிட்ட போய் பூஜை பண்ணுவீங்கன்னு ஒன்று இருக்குது. நாங்கள் எடுத்த டிக்கெட் பார்த்திங்கன்னா 750 rupees. பூஜைக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க. தேங்காய், சிகப்பு துணி, கருப்பு துணி, அதுக்கப்புறம் பூ, நாகப்படுகை, இது எல்லாமே கொடுத்துருவாங்க. பூஜை வந்து ஒரு 40 minutes நடக்கும். அப்புறம் வந்து இது இல்லாமல் நம்ம வந்து ஒரு 101 rupees வந்து அவங்களுக்கு காணிக்கையாக கொடுக்கணும் பூஜை பண்ணுறவங்களுக்கு. அப்புறம் வந்து நீங்கள் ராகுகேத்து பூஜை லைனே ஒன்று இருக்கும் தர்ஷனுக்கு போகிறதுக்கு. அந்த லைனில் போனீங்கன்னா நீங்கள் சீக்கிரமாக சாமி பார்த்துட்டு வந்துடலாம். இந்த 750 ராகுகேத பூஜை டிக்கெட் வந்து வெறும் சாமி பார்க்குறது மட்டும்தான். அப்புறம் வந்து நீங்கள் மிச்ச சாமி பார்க்கணுன்னா, அம்மன், ஞானப்பிரசன்னம்மா இவங்கள பார்க்கணுன்னா நீங்கள் வந்து ஜென்ரல் லைனில் தான் போகணும். அதுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்பெஷல் தர்ஷன டிக்கெட் வேணும் வாங்கிக்கலாம். ராகுகேத பூஜை முடிஞ்சக்கப்புறம் கேமரா, மொபைல்ஸ் எல்லாமே வந்து லாக்கரில் வச்சுட்டு நாங்கள் சாமி பார்க்குறதுக்கு கிளம்பிட்டோம். சாமி பார்த்துட்டு வெளியில் வர்றதுக்கு எங்களுக்கு வந்து 1 hour ஆச்சு. இங்கே போன டைமில் வந்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நிஜரூபம் தான் நாங்கள் பார்த்தோம். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. வெளியில் வந்தவுடனே எங்களுக்கு கோயில் பிரசாதம் சுட சுட வந்து சக்கரை பொங்கல் கிடச்சிச்சு. அதை சாப்பிட்டுட்டு அப்புறம் நாங்கள் வந்து கோயிலில் காசு கொடுத்து கொஞ்சம் பிரசாதம் வாங்கிட்டோம். புளியோதரை, லட்டு. கோயிலோட டைமிங்ஸ் பார்த்திங்கன்னா மார்னிங் 5:30லேருந்து நைட் 9:30 வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி ராகுகேது பூஜை பண்ணணுன்னா காலைல 6 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் இருக்கும். இங்கே வந்து நிறைய பேர் சாட்டர்டே சண்டே தான் அந்த பூஜையை பண்ணுறாங்க. பிரதோஷனம், அமாவாஸ்யா, பௌர்ணமி, இந்த மாதிரி நிறைய விசேஷ நாளில் வந்து பூஜை பண்ணால் நல்லா அதோட பலம் நமக்கு கிடைக்கும். நாங்கள் வந்து சாட்டர்டே தான் இந்த பூஜை பண்ணியிருந்தோம். கோயிலேருந்து வெளியில் வந்தீங்கன்னா உங்களுக்கு கோசாலை வந்து உங்களுக்கு இருக்கும். அங்கே வந்து நீங்கள் 100, 110 அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நீங்களே வந்து ஃபீட் பண்ணலாம். வெளியில் வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஷாப்ஸ் இருக்கும், நீங்கள் வேணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பக்த கண்ணப்ப கோயிலுக்கு போகிறதுக்கு வந்து இந்த சைடு தான் வழி இருக்குது. இதுதான் அதோட என்ட்ரன்ஸ். நடந்து போனோம் மேலே. அப்புறம் வந்து பிரதானம் ஸ்டால்ஸு, அகர்பத்தி ஸ்டால்ஸ், இந்த மாதிரி ஃபஸ்ட் எய்டு, இந்த மாதிரி நிறைய வந்து இந்த மாதிரி வச்சுருக்காங்க. நீங்கள் டிக்கெட் வாங்கணுன்னா நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி கியாஸ் வச்சுருக்காங்க. நீங்களே வந்து ஆன்லைனில் போயிட்டு டிக்கெட் வாங்கிட்டு கூகுள் பே பண்ணலாம். நீங்கள் ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கே லைனில் நின்றுட்டு எடுக்கணும் அவசியமே கிடையாது. இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து என்ட்ரன்ஸில் வச்சுருக்காங்க. தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு லக்ஷயா டைரிஸ்.